சன் தொலைக்காட்சியில் ஆனந்தராகம் சீரியல் மூலம் பிரபலமானவர் நடிகை ரிஹானா. பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் நடித்து வந்த நிலையில் அதிலிருந்து விலகினார். தற்போது ஜி தமிழின் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் நடித்து வரும் இவர் தனது வாழ்க்கையில் கடந்த கசப்பான சம்பவம் குறித்து பேசியுள்ளார். அதில் அவர் அளித்துள்ள பேட்டியில், என் குடும்பம் ஏழ்மையான குடும்பம் என்பதால் 16 வயதிலேயே கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 16 வயசுல என்கேஜ்மெண்ட் ஆச்சு, 18 வயசுல கல்யாணம், 19 வயசுல குழந்தை, 24 வயசுக்குள் 2 குழந்தைகளுக்கு அம்மா. இப்படி திரும்பி பார்ப்பதற்குள் வாழ்க்கையில அனைத்துமே முடிஞ்சு போச்சு. என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனுஷன், எந்த விதமான கெட்ட பழக்கமே அவருக்கு கிடையாது. எந்த பெண்கள் கிட்டையும் அவர் பேசினதும் இல்லை. என் வீட்டுக்கு என்னுடைய தங்கச்சி வந்தாலும் அவர்களிடம் பேச மாட்டாரு. அப்படியே திடீரென்று வீட்டுக்கு லேடிஸ் வந்துட்டா ரூம்குள்ளேயே தான் இருப்பாரு. அவங்க போன பிறகுதான் வருவாரு. அப்படி ஒரு நல்ல மனுஷன், அப்படி ஒரு நல்ல குணம் கொண்ட மனுஷன் ஏன் திடீர்னு அப்படி மாறினார்னு எனக்கு தெரியல. அவருக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னுமே தெரியல. நான் சினிமாவில் சின்ன சின்ன ரோல்ல நடித்த போது மாமியார் வீட்டிலிருந்து சப்போர்ட் வந்தது. அதுவே தாலி போட்டு பொட்டு வைத்துக் கொண்டு ஜோடியாக நடித்த போது என் கணவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதெல்லாம் தேவையில்லை, பார்ப்பவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள் என்று சொன்னார். அந்த விஷயத்தில் எனக்கும் கணவருக்கும் பிரச்சனை வந்தது. ஆனால் என்னோட படிப்புக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போனா 15,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. இப்போ என்னோட படிப்புக்கு மீறி சினிமாவில் நடிப்பதால் எனக்கு 2 மடங்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குது. இது என்னுடைய குடும்ப தேவைக்கு பயன்படுவதற்கு உதவியாகவும் இருக்கு. ஆடம்பரமாக வாழ வேண்டும், அது வாங்கணும் இதை வாங்கணும் என்பதற்காக நான் சினிமாவில் நடிக்க வரல. என்னுடைய குழந்தைகளை கஷ்டப்படாமல் வளர்க்க வேண்டும், அவங்கள நல்லா படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் நடிக்க வந்தேன். ஆனால் என் கணவர் அதை புரிந்து கொள்ளாமல் என்னை கஷ்டப்படுத்தும் வகையில் பேசிவிட்டார். 4 பேர் கூட போய் சம்பாதின்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு பிறகு எல்லாமே முடித்து விட்டது. இப்போ நான் என் குழந்தை அம்மாவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஷகிலா அவருக்கு அளித்த பேட்டியில் கண்கலங்கி பேசியுள்ளார் ரிஹானா. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.